விவசாயிகளின் நலன் கருதி ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள வரட்டுப்பள்ளம் அணையில் இருந்து ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும். நடப்பாண்டு புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு ஜூன் 16ஆம் தேதி வரை 100 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து வரட்டுப்பள்ளம் அணையில் இருந்து அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாச்சலம் தண்ணீரை திறந்து வைத்தார். 33.46 அடி உயரமுள்ள இந்த அணையில் நீர் இருப்பு 27.99 அடியாக உள்ளது. 85 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 2924 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் ஷர்மிளா, சங்கராபாளையம் ஊராட்சி முன்னாள் தலைவர் குருசாமி, பாசன விவசாயிகள் சங்க தலைவர் நாகராஜா மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர். விவசாயிகளின் நலன் கருதி ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள வரட்டுப்பள்ளம் அணையில் இருந்து ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும். நடப்பாண்டு புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு ஜூன் 16ஆம் தேதி வரை 100 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து வரட்டுப்பள்ளம் அணையில் இருந்து அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாச்சலம் தண்ணீரை திறந்து வைத்தார். 33.46 அடி உயரமுள்ள இந்த அணையில் நீர் இருப்பு 27.99 அடியாக உள்ளது. 85 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 2924 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் ஷர்மிளா, சங்கராபாளையம் ஊராட்சி முன்னாள் தலைவர் குருசாமி, பாசன விவசாயிகள் சங்க தலைவர் நாகராஜா மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர்.